அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஆர்கனைசேஷனுக்காக இவ்வளவு நாள் எடுத்துக்கிட்டு இதை ரொம்ப குறுகிய காலத்துல பண்ணிட்டோம், அது நிறைவாக பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றது ஏற்புடையது அல்ல. இல்ல, அவருடைய உணர்வுகளை நம்ம மதிக்கிறோம். அவரு ரொம்ப சாஃப்ட் சென்சிட்டிவான ஆள். அவரு நம்ம முதல்வர் ஆக்சுவலி இட் இஸ் ஸோ ரொம்ப ஒரு நல்ல குணம் தான் அது. அந்த சென்சிட்டிவ், என்னுடைய நெஞ்சு இதா இருக்குது, இப்போ புண்ணா இருக்குது, அதா இருக்குது, இதா இருக்குது அப்படின்ட்டு நீங்க யார் மேல இப்போ இதை சொல்றீங்க? நீங்க தானே யூ ஷுட் ஓன் அப் தி ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படின்னா இந்த ஆட்சி தாவேகாவினுடைய ஆட்சி, விஜயினுடைய தலைமையில் நடக்கக்கூடிய ஆட்சி. அப்போ இதுல முழு பொறுப்பையும் அவங்க ஏத்துக்கணும். போன ஆட்சியை விட போன மாசம் இருந்ததை விட இந்த மாசம் அதிகமாயிக்கிட்டு வருது அப்படின்ற செய்தி தானப்பா நமக்கு எல்லாருக்குமே சேருது. இப்ப இதை தவிர்க்கிறதுக்காவது ஈவன் அஸ் எ ஸ்ட்ராட்டஜி அவங்க இதை ப்ரீஎம்ப்ட் பண்ணணும் இல்லையா? இதுக்கு மாற்றா தகவலை கொடுக்கணும் இல்லையா? அப்போ ஒரு விதத்துல இப்போ நம்ம கல்ச்சர் எப்படி ஆகுதுன்னா எப்ஸ்டைனைசேஷன் ஆகுது. இன்றைக்கு நம்ம ஒழுக்கத்தை பற்றி பேசுறோம் பாத்தீங்களா? அந்த ஒழுக்கவியல், இந்த மொராலிட்டி, அதையே நம்ம ரீவிசிட் பண்ணணும். அடுத்து இந்த பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைன்றது போதையினால மட்டும் கிடையாதுங்க. அது பெண்களை எப்படி பார்க்கிறோம் அப்படின்ற அந்த ஆணாதிக்க சிந்தனை இருக்குது. அதுல இருந்து முற்றிலுமாக விடுபடல. இந்த ஆணாதிக்க சிந்தனை எந்த அளவுக்கு போகுதுன்னா, இந்த பெண்களுக்கு இழைக்கப்படுகின்ற அந்த கொடுமைகள் இருக்கு இல்லையா, அதுல அதை செய்யும் போது குற்ற உணர்ச்சின்னு வரணும் இல்லையா? அந்த குற்ற உணர்ச்சி மழுங்கடிக்கப்பட்டு இருக்கு. இது எல்லாமே இந்த அறிவியல் தொழில்நுட்ப பெருக்கத்துல, இந்த அறிவியல் சிந்தனையில என்னமோ நாங்க அங்க போறோம் இங்க போறோம் அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடிய இந்த யுகத்துல நடந்துகிட்டு வர்றதுதான் நம்ம, அதாவது நமக்கு ரொம்ப கவலையோட அக்கறையோட பார்க்க வேண்டிய ஒரு பாயிண்டா நான் கருதுறேன். இன்னைக்கு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி புதிய சட்டங்கள் கொண்டு வரணும். அந்த சட்டம் மனிதத்தை இப்ப இருக்கக்கூடிய இந்த தலைமுறையினுடைய உணர்வுகளை மதிக்கக்கூடியதாக இருக்கணும். அதே சமயத்துல அவங்களுடைய எதிர்காலத்தை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கணும். முதலமைச்சர் விஜய் பேசின விஷயங்களை பாக்குறதுக்கு முன்னாடி நான் எக்ஸ பாத்துட்டு இருக்கிறப்போ ஒரு பதிவு எனக்கு பட்டுச்சு. முதல்வர் விஜய்கான பேச தெரியாதுன்னு சொல்றீங்க, அவருக்கு எங்க எப்படி பேசணும்னு தெரியும், ஒரு முதல்வரா பேசக்கூடிய திருச்சியில பேசினாங்கல்லப்பா, அந்த கூட்டத்துல பேசுனது ஒரு முதலமைச்சர் இந்த மாதிரி பேசுறாரு அப்படின்னு சொல்லி விமர்சனங்களா வருது. அத இது பண்ணிட்டு சொல்றாங்க, இவர் எவ்வளவு சாஃப்டா ஒரு அரசு நிகழ்ச்சியில அப்படியே முதல்வருக்குரிய தோரணையிலே எப்படி பேசுறாரு, இவரை நீங்க பேச தெரியாதுன்னு சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி அதுல ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. ஆமா, சூப்பரா தான் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அந்த டிஃபரன்ஸ் இருக்கு. அதாவது அவரு பிரச்சாரத்துல பேசும்போது அல்லது திருச்சியில பேசல, கட்சி கூட்டத்துல அவரு பேசும்போது, ஆக்சுவலா அது கட்சி கூட்டம் கிடையாது, திருச்சியில நடந்தது மக்களுக்கு, பொதுமக்களுக்கு நன்றி அறிவிக்கக்கூடிய விழா. அதனால அந்த திருச்சியை நம்ம கணக்குல சேர்க்க கூடாது. இவர் அது கூட எடுத்துக்கீங்களேன், ஒரு முதலமைச்சரா, ஆனா ஒரு கட்சியினுடைய தலைவராக கூட இல்ல, அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவா அப்படி போய்தான் அந்த தொகுதி மக்களுக்கு நன்றி சொல்ல போறாரு. அதுல அவர் பேசினது, அவரை தொகுதி எம்எல்ஏ அப்படின்னு எடுத்துக்கிறதா, டிவிகே கட்சிக்காரர்னு எடுத்துக்கிறதா, டிவிகே கட்சியினுடைய அந்த தலைவர்னு எடுத்துக்கிறதா, இல்ல தமிழ்நாட்டினுடைய முதல்வர்னு எடுத்துக்கிறதா, அந்த ஐடென்டிட்டியில பிரச்சனைகள் இருக்கு. ஆனா அங்க அவர் பேசினது ஒரு தாவேகா காரரா தான் அவர் பேசினார். அந்த விதத்துல அந்த நீங்க சொன்ன அந்த போஸ்ட்ல சொல்லி இருக்கிறது ஓகே. அவரு கட்சி கூட்டத்துல அந்த திருச்சியில பேசுனது எப்படி பேசினாரு அப்படின்றத நம்ம பாக்குறோம். ஆனா அவர் டெக்ஸ்ட வச்சுக்கிட்டு தான் பேசுறாரு. இங்க இதுல முதலமைச்சரா இருந்து ஒரு ஒரு அரசு விழாவில் பண்ணும்போது இங்கேயும் டெக்ஸ்ட வச்சுக்கிட்டு தான் பேசுறாரு. இங்க பேசும்போது ஆனா ரொம்ப சாஃபன் பண்ணி அவருடைய குரல்லையே அந்த வேறுபாடு தெரியுது. அப்புறம் அவர் பேசுற அந்த கான்டென்ட்டுமே வித்தியாசமா இருக்கு, அந்த டெலிவரி வித்தியாசமாக இருக்கு. இந்த வேறுபாடுகளை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்ப விஜய் அதனால பயங்கரமான புத்திசாலி அப்படின்றதையும் ஒத்துக்கிறோம். இவர் எந்த அளவுக்கு புத்திசாலினா, கட்சி கூட்டத்துல எப்படி வீராவேசமா பேசுவாரு, பிரச்சாரத்துக்கு போகும்போது அதை விட இன்னும் அதிகமாக பேசுவாரு. அவர் வாயில என்ன வருது அப்படின்னு தெரியாத அளவுக்கே கூட அவர் பேசுவாரு. ஒருத்தே இல்லை அப்படின்ற அளவுக்கு எல்லாம் கூட பேசுவாரு பிரச்சாரத்துல. அப்புறம் ஆட்சிக்கு வந்த பிற்பாடு பேசுற கட்சி கூட்டத்துல வீராவேசமா பேசுவாரு. ஆனா வார்த்தைகள் தவற விட மாட்டாருன்னு நினைக்கிறேன்.
ஏன்னா இங்க இதுல வரும்போது இப்ப ஒரு முதலமைச்சரா அரசு கூட்டத்துல பேசும்போது நிதானமா பேசுறாரு. சட்டமன்றத்துல என்ன பண்ணாரு இவரு? சட்டமன்றத்துல பெரும்பாலும் அமைதியாக இருக்கிறாரு. இந்த மோஷனை பத்தி, அதாவது நோ கான்பிடன்ஸ் மோஷன், கான்பிடன்ஸ் மோஷன், இந்த மாதிரி கான்பிடன்ஸ் மோஷன் தான் அதை பத்தி பேசும்போது அதுக்கு பேசணும், அதை எழுதி அப்படியே வாசிக்கிறாரு. அவர் வாசிக்கும் போது கூட அவர் அந்த எக்ஸ்பிரஷனை பார்க்கணும், அப்படியே நாக்கு வறண்டு போயிருது, அப்படியே ரொம்ப ட்ரை ஆகி அப்படி அந்த 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 இதை நீங்க பாருங்க, ரிவைஸ் பண்ணி திரும்ப ஒரு தடவை பாருங்க. அதுவும் விஜய் தான். அங்க அவ்வளவு லேக் ஆஃப் கான்பிடன்ஸ் அங்க இருக்கு. ஒரு பக்கம் உச்சம், வெறியினுடைய உச்சம், இன்னொரு பக்கம் ஓகே ஒரு பொறுப்புணர்வு அப்படின்னு நீங்க சொல்றீங்க, அதை ஏத்துக்கிறோம், ஒரு ரெஸ்பான்சிபிள் ஹெட் ஆஃப் த ஸ்டேட். இன்னொரு பக்கம் உள்ள போயிட்டீங்க அப்படின்னா கான்பிடன்ஸே இல்லாத ஒரு முதலமைச்சர் நாற்காலியில உட்கார்ந்து இருக்கக்கூடியவர். இது மூணா. இன்னொன்னு இருக்கு, அவர் டோட்டலாவே தப்பிச்சு ஓடுறது மீடியா. நமக்கு அவர் மீடியாவுக்கு பார்த்து பிரஸ் மீட் கொடுக்கணும், இன்டர்வியூ கொடுக்கணும் அப்படின்றதுல எல்லாம் நமக்கு உடன்பாடு கிடையாது. அவரு பார்க்காம இருக்கிறத நான் தப்பான விஷயமாவே நினைக்கல. ஆனா இப்ப இந்த போஸ்ட்ல சொன்னதுனால நான் சொல்றேன், அந்த விஜயினுடைய இன்னொரு பரிமாணம், மீடியாவை பார்த்த உடனே அரண்டு ஓடுறாரு, விழுந்து அடிச்சுக்கிட்டு தலை தெறிக்க ஓடுறாரு. இப்ப கொஞ்சம் டீசெண்டா ஒரு கும்பிடு போட்டுட்டு போறாரு. இப்ப முற்றிலுமாக பேசாமல் இருக்கக்கூடிய விஜய் இருக்காரு. பேச வேண்டிய நிர்பந்தத்தின் காரணமாக அதை பேசாம அளவா எழுதி வாசிக்கிறாரு. அந்த சட்டமன்றத்திற்குள்ள ஒரு விஜய் இருக்கிறாரு. அடுத்து அரசு விழாவுல பொது மக்கள் மத்தியில பேசும்போது அந்த ஒரு முதல்வராக ஒரு ஒரு டிக்னிஃபைடா ஒரு பொறுப்பா அடக்கி வாசிக்கக்கூடிய ஒருத்தரா இருக்கிறாரு. அடுத்து ஆவேசமா ஆக்ரோஷமா பேசக்கூடிய ஒருத்தராகவும் இருக்கிறாரு. இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த போஸ்ட்ல சொல்லியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ரெண்டு மட்டும் இல்ல, இந்த விஜய் கான்பிடன்ஸ் இல்லாமல் இருக்கிற சூழ்நிலைகளும் இருக்கு, மொத்தத்துக்கே பயந்து ஓடக்கூடிய சூழ்நிலையும் இருக்கு. அதையும் சேர்த்துக்கணும். அந்த ஸ்பெக்ட்ரத்துல, அந்த கண்டினியூத்துல வீரர், சூரர், பொறுப்பாளர், அமைதியானவர், கான்பிடன்ஸ் தன்னம்பிக்கை குறைவானவர், பாய்ந்தாங்கோழி, அந்த ஸ்ட்ரெச் ஃபுல்லாவே வரணும். சரி, அடுத்து அவர் என்ன பேசினாரு அப்படிங்கறத பத்தி பாத்துடலாமாப்பா, அவர் பேசின விஷயங்கள் குறித்து. சரி, முதல்ல அவர் சொல்றது சில நிகழ்ச்சிகள் மட்டும்தான் தொடங்கி பாக்குறப்ப நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கும், மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது மாதிரி இப்போ இந்த இருக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அதை ரொம்ப சந்தோஷமா தான் சொல்றாரு. அப்புறம் பாட்டி, அக்கா, தங்கைகள் எல்லாருமே குழந்தைகள் எல்லாம் பாதுகாப்பா இருப்பதை உறுதி செய்யணும் அப்படிங்கிறத சொல்றாரு. அப்புறம் நம்ம தேர்தல் நேரத்துல மட்டும் இதை சொல்லலாம், அதையும் செஞ்சு காண்பிட்டோம். குறுகிய காலத்துல நம்மளுக்கு கிடைத்த இந்த நேரத்துல நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. இதுல ரெண்டு விஷயம். ஒண்ணு, அந்த மகள் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டேன்றாரு. அக்கா, தங்கச்சி, அம்மா, தாத்தா, பாட்டி எல்லாத்தையுமே சொல்றவரு பாட்டின்னு ஆரம்பிக்கிறாரு, அம்மா சொல்றாரு, அக்கா சொல்றாரு, தங்கச்சி சொல்றாரு, மகளை மட்டும் சொல்ல மாட்டாரு, குழந்தை அப்படின்றாரு. குழந்தைன்றது இல்லைங்க, அது குழந்தைன்றது மகள் ஆகாது இல்லையா? அப்ப தங்கச்சியை கூட குழந்தைன்னு சொல்லலாம், சின்ன குழந்தையா இருந்துச்சுன்னா. அது இல்ல அந்த வார்த்தையை தவிர்த்து இருக்கிறாரு. அதான் சுட்டி காட்டுறேன். அடுத்தது இந்த கால தாமதம், அதாவது குறுகிய காலத்துல நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்றாரு. இது குறுகிய காலம் இல்ல. இவரு சைன் போட்டது எப்போ? அவர் முதலமைச்சரா பொறுப்பேற்கும் போதே சைனை போட்டு கையெழுத்த போட்டாரு. அடுத்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இந்த விழா நடக்கணும் அப்படின்ட்டு ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டு என்ன காரணம்னே சொல்லாம அதை போஸ்ட்போன் பண்ணாங்க. அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் என்ன காரணம்ன்றது சொல்லல. அடுத்து இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ 1 மாசத்து ஆயிடுச்சு. இந்த 1 மாசம்ன்றது ரொம்ப குறுகிய காலம் எல்லாம் கிடையாது. இப்ப இது புதுசா ஆளை ரெக்ரூட் பண்ணி இப்ப 2500 பேரை எடுக்கணும்னு இருக்கிறாங்க. அப்படி அந்த 2500 பேர் ஆளை எடுத்து அந்த புது ஆட்களை வச்சு நம்ம இந்த படைய உருவாக்கி இருக்கிறோம், சிறப்பு அதிரடி படையை உருவாக்கி இருக்கிறோம் அப்படின்னா இந்த காலதாமதம் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். அப்படி எதுவுமே நடக்கல. இந்த ஆட்கள் எல்லாம் ட்ரெஸ்ஸை மாத்தி இருக்கிறாங்க, காஸ்டியூமை மாத்தி இருக்கிறாங்க, ஏற்கனவே இருந்த ஆட்கள் தான்.
இந்த காவலர்கள் பூராமே. இப்ப ஏற்கனவே இருந்தவங்கள ரீஆர்கனைஸ் பண்றதுதான் இது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் தான் இது. இது வந்து நீங்க கம்ப்யூட்டர்லயே போட்டீங்க அப்படின்னா, ஏஐட்ட சொல்லிட்டீங்கன்னா 1 மணி நேரத்துல இந்த யாரு எங்க இருந்து பிக்கப் பண்றது, அவங்களுடைய வேலைக்கு வேற யார டெப்யூட் பண்றது அப்படின்றது எல்லாத்தையும் அழகா சொல்லிரும். அதனால இன்னைக்கு டெக்னாலஜியை வச்சுக்கிட்டு நாலேஜ் ரெவல்யூஷன் நடக்கக்கூடிய இந்த காலத்துல போய்கிட்டு இந்த ஜஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஆர்கனைசேஷனுக்காக இவ்வளவு நாள் எடுத்துக்கிட்டு இதை வந்து ரொம்ப குறுகிய காலத்துல பண்ணிட்டோம், அது நிறைவாக பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றது ஏற்புடையது அல்ல. அது ஒண்ணுதான்ப்பா. மற்றபடி அவர் சொன்ன அந்த பாயிண்ட்ஸ் மத்த இதெல்லாம் ஏத்துக்கிறோம். அவருக்கு இது ஒரு ரொம்ப நெஞ்சுக்கு நெருக்கமான ஒரு நிகழ்வு, நிகழ வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்றதெல்லாம் அதை நம்ம மதிக்கிறோம். அவருக்கு அப்படி இருக்கலாம். அடுத்தது அவர் சொல்லக்கூடியது தன்னம்பிக்கையாக இருக்க வேண்டும். அதற்கு முதல் கட்டம் தான் இது. இது மனதிற்கு நிறைவை கொடுத்தாலும் சில செய்திகளை பெண்கள் பற்றி சில செய்திகளை கேட்கிறப்போ வந்துட்டு பதறுது, கண்கள் கலங்குது, அதை கட்டுப்படுத்தவே முடியல அப்படிங்கிறத சொல்றாங்க. குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே இதை பாதிக்கப்படுறாங்க, எப்படி மனசு பதறாம இருக்கும் அப்படிங்கிறத அவர் சொல்றாருப்பா. அத சொல்லிட்டுதான் தேட முடியாது, ரியாலிட்டியை வந்து தேடணும் அப்படிங்கிறாரு. ஆமா. இப்போ இந்த விஷயம் விஜய் முதல்வரா சொல்றாரா இல்ல பிரச்சாரத்துல இருந்த விஜயா தாவிகா அந்த கட்சியினுடைய தலைவரா பிரச்சாரம் பண்ணும்போது அந்த அவரா கட்சியினுடைய தலைவரா தேர்தலுக்கு முன்னாடி பிரச்சாரத்துல சொல்றாரா? இது ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது இல்லையா? இப்ப இவரு இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்குது, என்ன பாதிக்குது, கண் கலங்குது, மனசு உடைஞ்சு போகுது அப்படின்னு எல்லாம் சொல்றது இப்போ ஆட்சிக்கு வந்து 1 மாசம் கழிச்சு சொல்றதுன்றது எப்படிங்க நீங்க ஏத்துக்குவீங்க? இல்ல அவருடைய உணர்வுகளை நம்ம மதிக்கிறோம். அவரு ரொம்ப சாஃப்ட் சென்சிட்டிவான ஆள். அவரு நம்ம முதல்வர் ஆக்சுவலி இட் இஸ் சோ ரொம்ப ஒரு நல்ல குணம் தான் அது. அந்த சென்சிட்டிவிட்டி அது இருக்கிறது, இமோஷனலா ஃபீல் பண்றது, அந்த எம்பத்தைஸ் பண்றதுன்றதெல்லாம் நல்ல குணம். ஆனா நீங்க ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர், நீங்க ஹெட்டுங்க, இந்த ஸ்டேட்டினுடைய ஹெட். நீங்க ஆட்சிக்கு வந்து 1 மாசம் ஆயிடுச்சு. நீங்க இந்த கையெழுத்து போட்டு இந்த மாதிரி அதிரடி படை நடத்துறது, இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எல்லாத்தையும் சீரியஸா எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வேலையை ஆரம்பிச்சு 1 மாசம் ஆயிடுச்சு. இந்த 1 மாசம் ஆன பிற்பாடும் நீங்க இன்னுமே என்னுடைய நெஞ்சு இதா இருக்குது, இப்போ புண்ணா இருக்குது, அதா இருக்குது, இதா இருக்குது அப்படின்ட்டு நீங்க யார் மேல இப்போ இதை சொல்றீங்க? நீங்க தானே யூ ஷுட் ஓன் அப் தி ரெஸ்பான்சிபிலிட்டி. 1 மாசத்துல எவ்வளவு நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு, அதை கட்டுப்படுத்தி இருக்கணும் இல்லையா? கட்டுப்படுத்தினது மாதிரியாவது தெரியணும் இல்லையா? நடக்குதுன்றது ஒண்ணுப்பா, நடக்குது, இந்த மாதிரி நடக்குதுன்றது தெரியப்படுத்துறது இருக்கு இல்லையா? அப்புறம் உங்களுடைய ஏற்கனவே அந்த கட்சியினுடைய அந்த வெர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, அது எதுக்கோ பயன்படுத்திக்கிட்டு இருக்கணும். இன்னைக்கு வரைக்குமே அவங்க வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கிறாங்க. அது ஒரு தாவிகாவை விமர்சித்தோ, இந்த ஆட்சியை விஜயினுடைய தலைமையிலான ஆட்சியை விமர்சனம் பண்ணியோ, அல்லது முதல்வர் விஜயினுடைய செயல்பாடுகளை விமர்சனம் பண்ணியோ, அமைச்சர்களை பற்றியோ ஏதோ ஒரு விமர்சனமா ஒரு போஸ்ட் வந்துருச்சு அப்படின்னா அதை தூக்குறதுக்கு, சோசியல் மீடியால இருந்து தூக்குறதுக்கு டெக்னிக்கலா என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தானே இருக்கிறாங்க இவங்க. அந்த மாதிரி செய்யும் போது ப்ரோ ஆக்டிவா சில வேலைகளையும் நம்ம செய்யலாமே. இந்த ஆட்சியில இந்த 1 மாசத்துல இந்த குற்றச்செயல்கள் சம்பந்தமா இந்த ஆக்ஷன் எல்லாம் எடுத்திருக்கு, இந்த அரசு எடுத்திருக்கு, இந்த விளைவுகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை காட்சிப்படுத்தலாம் இல்லையா? மக்கள் முன்னாடி தகவலை கொண்டு போய் சேர்க்கலாம் இல்லையா? அதை அவங்க செய்யல. எல்லாத்துக்குமே திரும்ப சரி அது இது இந்த அளவுல நடந்துகிட்டு இருக்கு, அதனால இதுக்கு பொறுப்பை எடுத்துக்கிறணும் விஜய். அப்படி இல்லாம மனசு உருகிறதுன்றது புரிஞ்சுக்கிறதா முடியுமே தவிர தட் டஸ் நாட் கண்டோன். அதாவது இந்த குற்ற செயல்கள் நடப்பதை பார்த்து கொண்டிருப்பதை நம்ம விமர்சிக்காமல் இருக்க முடியாது. அடுத்து அவர் சொன்ன பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கறத நம்ம ரீல்ஸ்ல தேடுறத பார்க்க கூடாது, ரியாலிட்டில என்ன நடக்குது அப்படிங்கறது வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இவர் ரீல்ஸ் பத்தி இவர் பேசுறாரு. அதுதான் இப்பதான் சொன்னேன் இல்லையா, அந்த ரீல்ஸ்ல தான் இன்னைக்கு வரைக்குமே
தாவேகாவினுடைய கட்சி தொடங்குனதுல இருந்து, நான் அதுக்கு முன்னாடி இருந்துமே கூட, ஆனா அரசியலுக்கு வந்த பிற்பாடு, ஆரம்பத்துல இருந்து ஆட்சிக்கு வந்த பிற்பாடு இன்றைக்கு இந்த விழா நடந்தது வரைக்குமே எடுத்துக்கங்க. அல்லது இன்றைக்கு இந்த பதிவு நடக்கிற இன்றைக்கு வரைக்குமே நீங்க எடுத்துக்கங்க. இந்த ரீல்ஸ், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், ஷார்ட்ஸ், சோசியல் மீடியால இருக்கக்கூடிய, அப்புறம் இந்த எக்ஸ், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இந்த டிஜிட்டல் வேர்ல்டு இருக்கு இல்லையா, வெர்ச்சுவல் ரியாலிட்டி, அந்த ரியாலிட்டிய வச்சுதான் இவங்க வாழ்க்கையே ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த தாவிகாவினுடைய வாழ்க்கையே, எக்ஸிஸ்டன்ஸே அதுவே இதை நம்பித்தான். இதுதான் அவங்களுடைய லைஃப் பிளட். இது இல்லாம அந்த அந்த அமைப்பை இருக்க முடியாது. அமைப்புன்னு பார்த்தோம்னா வெளியில இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் மாதிரி அந்த ஸ்ட்ரக்சர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சிஸ்டம் அப்படியெல்லாம் இல்ல. இவங்களுக்கு இருக்கக்கூடியது எல்லாமே வெர்ச்சுவல் உலகத்துல இருக்குது, சோசியல் மீடியால இருக்கு, இந்த டிஜிட்டல் உலகத்துக்குள்ள இருக்கு. இப்போ இதுதான் அந்த கட்சியினுடைய இயல்பாகவும் இருக்குது. இது இல்லாட்டினா அது இல்ல அப்படின்ற அளவுல இருக்கு. அந்த மாதிரி இருந்துட்டு இப்ப முதல்வர் வந்து இதுல தேட வேண்டாம், அதுல தேட வேண்டாம், ரீல்ஸ்ல, இன்ஸ்டால இல்ல, அப்புறம் எங்க போய் தேடுறது அப்படின்னு சொன்னது ஒரு அவங்கள பொறுத்த மட்டும் இல்ல, அவர் சொன்னதுன்றது ஒரு முரண் இருக்கு, ஒரு பாரடாக்ஸ் இருக்கு. ஆனா அந்த பாயிண்ட் கரெக்ட் தான். இன்ஸ்டால சொல்யூஷன்ஸ் இல்ல. இன்ஸ்டா வந்து ஒரு ப்ரொபகேண்டா டூல். இன்ஸ்டா வந்து ஒரு பிரெயின் வாஷ் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு டூல். இட்ஸ் அ டூல், இட்ஸ் அ டெக்னிக், இட் இஸ் அ ஸ்ட்ராட்டஜி. அந்த அளவுல இருக்கு. ஆனா ரியாலிட்டி அப்படின்னு சொல்லும்போது நீங்க ரியாலிட்டிக்குள்ளதான் வரணும். சரியல் வேர்ல்டு பத்தாது. இந்த வெர்ச்சுவல் வேர்ல்டு அது முழு உண்மை கிடையாது. அந்த பாயிண்ட், அவர் சொன்ன பாயிண்ட் கரெக்ட். இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு காரணம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி ஆய்வு செஞ்சு பார்த்தோம்னா போதை பொருள் தான் அப்படிங்கிறத சொல்றாரு. அது வந்து மே 10ஆம் தேதியில இருந்து குறைஞ்சு வரல, இது முன்னாடி இருந்தே இருக்கு, வேரோட பரவி இருக்குது அப்படிங்கறத சுட்டி காட்டுறாரு. இது அதான் அந்த திரும்ப அந்த 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 உளவியல் ரீதியான அந்த அதுல இருந்து அவங்க மீண்டு வரல இன்னுமே. அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டியை ஏத்துக்கிறது. ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படின்னா இந்த ஆட்சி தாவேகாவினுடைய ஆட்சி, விஜயினுடைய தலைமையில் நடக்கக்கூடிய ஆட்சி. அப்போ இதுல முழு பொறுப்பையும் அவங்க ஏத்துக்கணும். அப்படி அந்த அமைச்சர்கள் ஏத்துக்கணும், அமைச்சரவை ஏத்துக்கணும். அந்த மாதிரி அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த மன பக்குவம் இன்னமுமே அந்த வரல அவங்கள்ட்ட. இப்ப வரைக்குமே அந்த பொறுப்பை, பிரச்சனைகளுக்கான காரணங்கள் எல்லாத்தையுமே அதுக்கு முந்தின ஆட்சி மேல தள்ளி விடுறது. இதுல கொஞ்சம் மைல்டா பண்ணிருக்கிறாரு. சொல்லிட்டு அதை அவரே கட் பண்ணிடுறாரு. சரி இதை பத்தி விட்டுருவோம் அப்படின்ட்டு போறாரு. ஆனா இருந்தாலும் என்னன்னா, இதுக்கு இன்னுமே அதை ஓன் பண்ணிக்கல. 1 மாசம் ஆயிடுச்சு இல்ல நம்ம பதவிக்கு வந்து பொறுப்பு எடுத்து. அப்போ இதுல நடக்கக்கூடிய நிகழ்வுகளை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன முயற்சிகள் செஞ்சோம் அப்படின்றத சொல்லலாம். அதாவது முழுமையாக கட்டுப்படுத்தணும்னு யாருமே எதிர்பார்க்கலங்க. நம்ம என்ன முயற்சிகள் எடுத்திருக்கிறோம் அப்படின்ற அந்த செய்தி வந்து சேரணும் இல்லையா? அப்படி முயற்சிகள் எடுத்தாங்க அப்படின்னா, எப்படி இந்த ஊடகங்கள் வழியாக மக்களுக்கு இந்த மாதிரி அதிகமாக அந்த குற்றச்செயல்கள் நடக்குது, சட்டம் ஒழுங்கு மீறல்கள் நடக்குது, பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நடக்குது, போதை கலாச்சாரம் அதிகமாகிட்டு வருது அப்படின்ற இந்த தகவல் எப்படி மக்களுக்கு போய் சேரும்? போன ஆட்சியை விட, போன மாசம் இருந்ததை விட இந்த மாசம் அதிகமாகிக்கிட்டு வருது அப்படின்ற செய்தி தானப்பா நமக்கு எல்லாருக்குமே வந்து சேருது. இப்ப இதை தவிர்க்கிறதுக்காவது ஈவன் அஸ் எ ஸ்ட்ராட்டஜி அவங்க வந்து இதை ப்ரீஎம்ப்ட் பண்ணணும் இல்லையா? இதுக்கு மாற்றா தகவலை கொடுக்கணும் இல்லையா? அப்படி செய்யாம நாங்க இந்த மாதிரி இதெல்லாம் செஞ்சிருக்கிறோம், இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், இத்தனை பேரை நம்ம அரெஸ்ட் பண்ணிருக்கிறோம், இதை பண்ணிருக்கிறோம், அந்த சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம், ஏதோ ஒண்ணு அதுக்கான முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு, வேலைகள் நடக்குது அப்படின்ற செய்தி வரலையே நமக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் திமுக காரன் தான் ஃபியூஸ் கட்டையை புடுங்கிட்டு போயிட்டான். மின்சார இல்ல அப்படின்னா திமுக காரன் தான் இதுல போய் டிரான்ஸ்பார்மர்ல தீய வச்சு விடுறேன். என்னங்கடா நீங்க இப்படியே பேசிக்கிட்டு இருந்தாக்க மக்களுக்கு எரிச்சல் ஆயிடாதா? அதுதான் ஆகிக்கிட்டு இருக்கு. நம்முடைய டிபாப்ல
டிபாப் 4ல அது ரொம்ப தெளிவாகவே வருது. அதை பற்றி நம்ம விரிவா பேசி இருக்கிறோம். இப்ப இதுதான் நிலைமையாக இருக்கு. அடுத்து அவர் சொல்லக்கூடிய வந்து இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மட்டும்தான் இதுக்கெல்லாம் காரணம் கிடையாது, சமூக ஒழுங்கு, தனி மனித ஒழுங்கு இதெல்லாமே சேர்ந்ததுதான் அப்படிங்கிறதையும் அவர் சுட்டிக்காட்டி பேசுறாருலப்பா. அது சூப்பரான பாயிண்ட்ங்க. ஆமா, இது ரொம்ப சரியான பாயிண்ட். ஆனா ரொம்ப லேட்டா சொல்றாரு. இப்ப இந்த விஷயத்த அவர் பிரச்சார டயத்திலேயே சொல்லி இருந்தாருனாக்க அந்த பிரச்சாரத்தினுடைய துணியை வேற மாதிரி போயிருந்திருக்கும், ரிசல்ட்டே கூட வேற மாதிரி வந்திருந்திருக்கும். இப்போ ஓகே, இப்போ அதை ரியலைஸ் பண்ணி இருக்கிறாங்க. அதை நம்ம வரவேற்கிறோம். இதுதான் உண்மை கூட. அதாவது சமூக உளவியல் ரீதியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த போதை இருக்கு, போதையோடு லிங்க் பண்ணதா, இரண்டரை பின்னி கலந்ததா, பின்னி பிணைந்ததாக பெண்கள் மீதான அந்த வன்கொடுமை இருக்குது. அப்புறம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இது எல்லாமே ஒன்னோட ஒண்ணு இன்ட்ரின்சிக்காவே பின்னி பிணைஞ்சு இருக்கு அப்படின்ற அந்த பாயிண்ட கரெக்டா சொல்றாரு. இதுல இந்த அவர் இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்த வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒருவேளை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம இந்த காணொலியை பார்க்கிறவங்களுக்காக நம்ம தெளிவுபடுத்துறோம். இந்த போதை கலாச்சாரம் இருக்குது இல்லையா, இந்த போதை கடந்த சில ஆண்டுகளாக மட்டும் இல்லை, அது திமுக ஆட்சியினுடைய அல்லது அதுக்கு முந்தைய அதிமுக ஆட்சியினுடைய நிர்வாக திறமை இல்லாததுனால, சட்டம் ஒழுங்கு சரியாக கடைபிடிக்காததுனால, அந்த பயம் கொடுக்க இல்லாததுனால இந்த மாதிரி இந்த கலாச்சாரம் பரவிருச்சு அப்படின்றது இல்லை. அது ஒரு 5% 10% தான் அதுல உண்மை இருக்கும், காரணமாக இருக்கும். மீதி என்ன ஆகுதுன்னா, நம்ம இந்த குளோபலா என்ன நடக்குது, உலக அளவுல, அனைத்துலக அளவுல என்ன நடக்குது அப்படின்றத கணக்குல எடுத்துக்கணும். இந்திய அளவுல என்ன நடக்குது, அப்புறம் தமிழ்நாட்டுல பண்பாட்டு தளத்துல நுகர்வு அளவுல என்ன நடக்குது அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். இதுல இந்த டெக்னாலஜி அப்படின்றது ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஊடகம் இருக்கு இல்லையா, இந்த டிஜிட்டல் மீடியா வாழ்க்கையே எப்படி ஆகி போயிடுச்சுன்னா, முக்காவாசி வாழ்க்கையே நம்ம வாழ்றது எங்க வாழ்றோம் அப்படின்னா, இந்த டிஜிட்டல் உலகத்துல, வெர்ச்சுவல் உலகத்துல வாழ்றோம். நம்ம வாழ்க்கை, ரியல் யதார்த்த வாழ்க்கையே, ஒரு நாள் 24 மணி நேரம் வாழ்க்கையை நீங்க எடுத்துக்கங்க அன்றாட வாழ்வுல, அதுல பெரும்பாலான நேரம் இந்த வெர்ச்சுவல் உலகத்துக்கு போயிடுது. கொஞ்ச நேரம் தான் இந்த ரியல் உலகத்துல இருக்கு. இந்த ரியல் உலகத்துல இருக்கும்போது கூட நம்ம மனசெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறதுமே இந்த வெர்ச்சுவல் உலகத்தினுடைய ரியாலிட்டிஸாக இருக்கு. இப்படிதான் வாழ்க்கை அமைஞ்சிருக்கு இன்னைக்கு. அதனால என்ன ஆயிருச்சுன்னா, இந்த மனிதர்கள் அந்த நுகர்வுக்கான அந்த தேவைகள், அப்ப நுகர்வு செய்யக்கூடிய அந்த வழிமுறைகள், எப்படியெல்லாம் நுகர முடியும், எப்படியெல்லாம் அனுபவிக்க முடியும், என்னென்ன மாதிரியான இன்பங்கள் எல்லாம் அனுபவிக்க முடியும், தூய்க்க முடியும் அப்படின்றது இருக்குது பாத்தீங்களா. இது ஒரு கட்டுக்குள்ள இல்ல, ஒரு வரமுறைக்குள்ள இல்ல. அந்த மொராலிட்டி, எத்திக்ஸ் அப்படின்லாம் சொல்றோம் பாத்தீங்களா, அந்த ஒழுக்கம் அப்படின்றது, அந்த ஒழுக்கம் அப்படின்னு மரபு ரீதியாக சொல்லி இருக்கக்கூடிய அந்த சட்டகத்துக்குள்ள இது எதுவுமே வர்றது கிடையாது. அதை தாண்டி தான் எல்லாமே போகுது. அப்படி தாண்டி போக வைக்கிறது என்னன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த நம்முடைய வாழ்வியல் முறை, டெக்னாலஜியினால் உந்தப்பட்ட, டெக்னாலஜி கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, டெக்னாலஜி இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய, டெக்னாலஜியை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய வாழ்வியல் முறை. இப்ப இந்த வாழ்வியல் முறையினால இந்த ஒழுக்க நெறிகள் அப்படின்றது எல்லாமே முந்தைய தகவல் யுகம், அந்த காலகட்டத்திற்கானது. இந்த தகவல் புரட்சிக்கு முந்தைய யுகம், அதுக்கான ஒழுங்கு முறைகள் தான் இது எதுவுமே இன்னைக்கு செல்லுபடி ஆகாது, அது கடந்ததா தான் இருக்கு. இது ஒரு விதத்துல சொல்ல போனா, இந்த நுகர்வு எப்படி ஆகி போயிடுச்சுன்னா, நம்ம தமிழ்நாட்டுல ஆரம்பத்துல இது வெஸ்டர்னைசேஷனாக இருந்தது. அது வெளிநாட்டுக்கார அந்த பண்பாடு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஆடையில, உணவுல, அந்த வாழக்கூடிய விதத்துல, லைஃப் ஸ்டைல்ல, வேல்யூஸ் அண்ட் ஆட்டிடியூட்ஸ்ல, இது எல்லாத்துலயுமே வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது. இப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸை தாண்டி இந்த இப்ப இருக்கக்கூடிய அந்த வெர்ச்சுவல் உலகம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, இந்த வெஸ்டர்ன் கலாச்சாரத்தில் இருந்து வரக்கூடிய அந்த நுகர்வு,
அது போதல, அந்த கிராட்டிபிகேஷன் வந்து பத்தல, இன்னும் புதுசா தேவைப்படுது. அப்போ என்ன ஆகுதுன்னா இது ஒரு பெர்வர்ஷன் லெவல்ல கொண்டு போய் வருது. இது வெறுமனே கிராட்டிஃபைங் நீட்ஸ் கிடையாது, நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் மட்டும் கிடையாது. இப்ப இருக்கக்கூடிய அந்த நீட்ஸ் எல்லாமே பெர்வர்ஷன்ஸா மாறிடுது. அப்ப இந்த பெர்வர்ட்னா தெரியும் இல்லையா, அந்த அதாவது இதெல்லாமே ஒரு பிறழ்வான, அதாவது ஒழுக்க நெறிகளுக்கு அப்பாற்பட்ட, ஒழுக்க நெறிகளை மீறிய இன்பங்களை தூக்கக்கூடிய போக்கு. இது இந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸை பத்தி நம்ம கேள்விப்பட்டோம் இல்லையா. அப்போ ஒரு விதத்துல இப்போ நம்ம கல்ச்சர் எப்படி ஆகுதுன்னா எப்ஸ்டைனைசேஷன் ஆகுது, ஃப்ரம் வெஸ்டர்னைசேஷன் டு எப்ஸ்டைனைசேஷன். அதுக்கு முதல்ல இப்போ கன்சர்வேட்டிவா இருக்கக்கூடியவங்க, இந்த 60-70 வயசுல இருக்கிற ஆட்கள் எல்லாமே இந்த ரிஜிடா ட்ரெடிஷனலா இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வெஸ்டர்னைசேஷன்ன்றதுவே ஒரு ஷாக்கிங்கா இருந்தது. இப்போ அதை தாண்டி இப்போ எப்ஸ்டைனைசேஷனுக்கு வந்துருச்சு. இந்த தலைமுறை வந்து எப்ஸ்டைன் தலைமுறை. இப்போ இந்த மாதிரி அந்த நுகர்வுகள் மாறுது, நுகர்வு வழிகள் மாறுது, அந்த இன்பங்கள் மாறுது, தூக்கக்கூடிய இன்பங்கள், இது எல்லாமே அந்த மொராலிட்டிக்கு அப்பால் இருக்கு. இதுல நீ எத்திக்ஸை பத்தி, ஒழுக்கத்தை பத்தி எல்லாம் இங்க பேச முடியாது. இட் இஸ் நாட் அப்ளிகபிள் அட் ஆல். ஏன்னா இது வேற ஒரு உலகம். இது வந்து முக்கால்வாசி வர்ச்சுவல் உலகம், கால்வாசி தான் ரியல் உலகம். அப்படிப்பட்ட ஒரு கனவு உலகம் எல்லாமே இப்போ ஒரு லீமினல் ஜோன் மாதிரி ஆகி போயிடுச்சு. எக்ஸ்டெண்டட் லீமினல் ஜோன் இந்த வாழ்க்கை நடக்கக்கூடிய விதமே. இப்ப இந்த மாதிரி இருக்கிறதுனாலதான் இந்த போதை கலாச்சாரம் அப்படின்றத நீங்க சிங்கிள் அவுட் பண்ணி அதுக்கு இதுதான் ரூட் அப்படின்னு சொல்லிட்டு அதுல தண்ணியை ஊத்தி, சுடு தண்ணியை ஊத்தி வேற வந்து பட்டுப்போகெல்லாம் வச்சிட முடியாது. அப்படி இல்லை. நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா, என்னுடைய ஆய்வுக்கு எட்டிய வரைக்கும் போதை என்பது இருக்கும். போதையோடு வாழ்வதற்கு நம்ம பழகிக்கணும். போதையை ஒழிக்க முடியாது. ஆனா போதைய முறைப்படுத்தலாம், நெறிப்படுத்தலாம், கட்டுப்படுத்தலாம், வழிப்படுத்தலாம், கைட் பண்ணலாம், மென்டரிங் பண்ணலாம். ஓரளவிற்கு சட்டத்தை பயன்படுத்தி மிரட்டலாம். அது ஓரளவுக்கு தான். அது மிரட்டி இதை வந்து இந்த நெறிக்குள்ள கொண்டு வர்றதுக்கு, அதை ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு அது பயன்பாட வந்து அப்ப என்ன ஆகுதுன்னா, இன்றைக்கு நம்ம ஒழுக்கத்தை பற்றி பேசுறோம் பாத்தீங்களா, அந்த ஒழுக்கவியல், இந்த மொராலிட்டி, அதையே நம்ம ரீவிசிட் பண்ணணும். ரீவிசிட்னா வெறுமனே ரிவைஸ் பண்ணா மட்டும் பத்தாது, அது ராடிக்கலாகவே ரீகான்ஸ்டிடியூட் பண்ணணும். அந்த வேல்யூஸ் எல்லாமே மாறி போயிருச்சு, மாறிக்கிட்டு வருது. இதுலதான் இந்த முரண்பாடுகளை நம்ம பாக்குறோம். அப்போ அதுக்கேற்றது மாதிரி சட்ட திட்டங்களையுமே நம்ம மாற்ற வேண்டி இருக்கும். இது எதிர்வினை ஆற்றினா பத்தாது, ரீஆக்ஷன் பத்தாது, ப்ரோ ஆக்டிவா நம்ம வந்து அதை பார்க்கணும். இது ஒரு பக்கம். அடுத்து இந்த பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைன்றது போதையினால மட்டும் கிடையாதுங்க. அது வந்து பெண்களை எப்படி பார்க்கிறோம் அப்படின்ற அந்த ஆணாதிக்க சிந்தனை இருக்குது, அதுல இருந்து முற்றிலுமாக விடுபடல. இதுல நான் என்ன ஒரு பெரிய கான்ட்ராஸ்ட பாக்குறேன் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப அதாவது அலார்மிங்காவும் இருக்கு. இந்த ஊடகங்கள் எல்லாமே பயங்கரமான அட்வான்ஸா மாறிடுச்சு. டெக்னாலஜி இஸ் ஐயோ பயங்கரமான இம்ப்ரூவ்மெண்ட், இல்ல அன்இமேஜினபிள். இவ்வளவு அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்த காலத்திலையும் அந்த ஆணாதிக்க சிந்தனைன்றது மாறவே இல்லை. மாறவே இல்லைன்றது மட்டும் இல்ல, அது உறுதிப்படுத்தப்படுது. இட் இஸ் கெட்டிங் ரீஇன்ஃபோர்ஸ்ட். அது உறுதிப்படுத்தப்படுது. அது இன்னும் இறுகி வருது. அது நியாயப்படுத்தப்படுது. நீங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்ஸ் நீங்க எடுத்து பாருங்க, எத்தனை இதுல வந்து நீங்க பெண்களுடைய உரிமைகளை பற்றி பேசுறீங்க அப்படின்னா, அப்ப ஆண்களுடைய உரிமை என்ன ஆகுறது அப்படின்னு பேசுற கூட்டம், அதுவும் ஒரு பெரும் கூட்டம் இருக்கு. இல்ல அப்படி பேசக்கூடாதுன்னு இல்ல, இந்த பெண் உரிமை பேசுறது எல்லாமே சரியான அணுகுமுறை அப்படின்னு நம்ம சொல்லல. ஆனா அந்த இதை சொல்றேன், அந்த எப்படி போக்கு இருக்குது அப்படின்ட்டு. நம்ம இந்த ஆண் ஆதிக்க சிந்தனை அப்படின்றது மாறல அப்படின்றது மட்டும் இல்லைங்க, அது இறுகிக்கிட்டு வருது, அதிகமாகிக்கிட்டு வருது, உறுதியாகிக்கிட்டு வருது, அது இன்னும் கொஞ்சம் கொடூரமாகிக்கிட்டு வருது. ஏன்னா இந்த பெண்களை பற்றிய அந்த பார்வையினுடைய இது இந்த ஊடகங்கள்ல இருந்து நமக்கு வருது. அது ஊடகங்கள் சினிமால தொடங்கி இந்த சோசியல் மீடியா வரைக்கும், இதுல சோசியல் மீடியா முழுக்க கொட்டி கிடக்கக்கூடிய அந்த ஆபாசம், அந்த இது வக்ரம், அது எல்லாத்தையுமே நம்ம கணக்குல எடுத்துக்கணும். இப்ப இந்த மாதிரி இது எல்லாமே என்ன சொல்லுதுன்னா, பெண்கள் வந்து
ஒரு போக பொருள். அவங்கள ஈஸியா நம்ம வந்து யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி பண்ணிட முடியும். லீகல் இம்ப்ளிகேஷன்ஸ் வந்து அதெல்லாம் அதெல்லாம் ஓகே அப்படின்றது மாதிரி அந்த அந்த மாதிரியான ஒரு ஆர்டினரியா ஆக்கி விடுறது. அந்த ஆட்டிடியூட் நம்ம இதை பத்தியும் சொல்லி இருக்கிறேன் நான். இந்த எப்படி பெரிய பெரிய மதிப்பீடுகள் எல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடியது எல்லாத்தையும் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிற எல்லாத்தையுமே ஆர்டினரி ஆக்கி விடுறாங்க அப்படின்றது இன்னைக்கு சூழ்நிலை அப்படி ஆகுது. ஆர்டினரிபிகேஷன். இப்ப இந்த பெண்களை இந்த மாதிரி பால் உறவு அதுக்கு வன்புணர்வு செய்து அதுல இருந்து மீண்டு வந்துடுறது, அவங்கள தூக்கி எரிஞ்சிடுறது அல்லது அவங்கள அப்படியே டிஸ்போஸ் பண்ணி விட்டுறது அப்படின்றது எந்த குற்ற உணர்ச்சியுமே இல்லாம செய்ய முடியுது. அதுல அந்த கில்ட் ஃபீலிங்ன்றது இருக்கு பாத்தீங்களா, அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு வருது. இந்த ஆணாதிக்க சிந்தனை எந்த அளவுக்கு போகுதுன்னா, இந்த பெண்களுக்கு இழைக்கப்படுகின்ற அந்த கொடுமைகள் இருக்கு இல்லையா, அதுல அதை செய்யும் போது குற்ற உணர்ச்சின்னு வரணும் இல்லையா, அந்த குற்ற உணர்ச்சி மழுங்கடிக்கப்பட்டு இருக்கு. இது எல்லாமே இந்த அறிவியல் தொழில்நுட்ப பெருக்கத்துல, இந்த அறிவியல் சிந்தனையில என்னமோ நாங்க அங்க போறோம் இங்க போறோம் அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடிய இந்த யுகத்துல நடந்துகிட்டு வர்றதுதான் நம்ம அதாவது நமக்கு ரொம்ப கவலையோட அக்கறையோட பார்க்க வேண்டிய ஒரு பாயிண்டா நான் கருதுறேன். அப்புறம் அடுத்தது வந்து 3வது அவரு சொல்றாரு சட்டம் ஒழுங்கு அப்படின்றது. சட்டம் ஒழுங்கு அப்படின்றதையுமே நம்ம இந்த எப்ஸ்டைனைசேஷனோட தொடர்புபடுத்தி நம்ம பார்க்கணும். இது இப்ப இருக்கக்கூடிய இந்த சட்டம் ஒழுங்கு அப்படின்றது எல்லாமே ஒரு மிரட்டல் அப்படின்றது அளவுல இருக்கு. அடுத்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த சோசியல் சைக்காலஜி இருக்குது இல்லையா, அதை கணக்குல எடுத்துக்காம கடந்த காலத்துக்கு ஒரு 50 வருஷம் 100 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இந்த சமூகம் இருந்ததோ அந்த சமூகத்தை மனசுல வச்சுக்கிட்டு இயற்றப்பட்ட சட்டங்கள். அப்போ இருந்த கருத்தியல் வேற, அப்போ இருந்த ஒழுக்க நெறிகள் வேற, அப்போ இருந்த மதிப்பீடுகள் வேற, உலக கண்ணோட்டம்ன்றது வேற. அது எல்லாமே மாறி இருக்கு இன்னைக்கு. இன்னைக்கு போற போக்குல பையனும் பொண்ணும் வாட்ஸ்அப்ல மீட் பண்ணிட்டு விரும்புனா அவங்க வந்து எந்த எக்ஸ்ட்ரீமுக்குமே உடல் ரீதியாக உறவு வச்சுக்கிற முடியும். பிடிக்கல அப்படின்னா போற போக்குல ஓகே பிரேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு போக முடியும். அதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. அந்த மாதிரி ஆயிடுச்சு இல்லையா. நட்பு, ஃப்ரெண்ட்ஷிப், செக்ஸ், செக்ஷுவல் ரிலேஷன்ஸ் அப்படின்றது எல்லாமே அந்த அளவுக்கு வந்துருச்சு. மியூச்சுவலா நம்ம என்ன பண்ண முடியுமோ அது வந்து குற்றம் இல்லை அப்படின்றது. இந்த ரியாலிட்டியை கணக்குல எடுத்துக்கணுமா எடுத்துக்க கூடாதா இன்னைக்கு சூழ்நிலையில? இப்ப இதை நீங்க என்ன பண்ண போறீங்க? இதை வந்து வன்மையா கண்டிக்க போறீங்களா? இதை அடக்கி ஒடுக்க போறீங்களா? இல்ல இதை புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு ஏற்ற மாதிரி இப்ப இவங்கள நல்வழிப்படுத்தணும். அது நிச்சயமா நம்ம ஒத்துக்கிறோம். இவங்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படக்கூடாது. அப்போ அந்த அக்கறையோடு சட்டம் இயற்றோம் அப்படின்னா இப்ப ஏற்கனவே இருக்கிற சட்டம் வந்து பத்தாது, அதை மாற்றத்தான் வேணும். அப்போ இன்னைக்கு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி புதிய சட்டங்கள் கொண்டு வரணும். அந்த சட்டம் மனிதத்தை இப்ப இருக்கக்கூடிய இந்த தலைமுறையினுடைய உணர்வுகளை மதிக்கக்கூடியதாக இருக்கணும். அதே சமயத்துல அவங்களுடைய எதிர்காலத்தை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியதாகவும் இருக்கணும்.